This is football heritage. விஷ்ணு வந்து போய் சொல்றான், விஷ்ணு ஒரு ஃப்ராடு, விஷ்ணு ஒரு 420, விஷ்ணு ஒரு கேடி பெக்கர். அவன் சொல்றத யாரும் கேட்காதீங்க, மியூட் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணுங்க ஒரு 30 செகண்ட் 30 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணுங்க, அவன் அவ்வளவு நேரம் பேசுவான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம ரேங்க் பண்ண போறது வந்து ஆண்ட்வான் கிரியஸ்மான், ஹசார்டு. அட்லெட்டிகோ மேட்ரிட் டு அவன் ரேங்க் பண்ணி முடிச்சாச்சுடா. எஃப்சி பார்சிலோனா. டேய், ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ என்னடா ஷரண்? 1000 கோடி தொட்டுச்சுடா. 1000 கோடி தொட்டுட்டா கன்ஃபார்மா இல்ல இல்ல. கிரியஸ்மேன் 960 crores. 40 கோடியில தப்பிச்சா. பட் இல்ல 1000 crores வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேயர். நான் வந்து யாருன்னு சொல்றேன் இல்ல, எங்களுக்கு தெரியும். இவரு என்ன சொல்றது இதுக்கு மேல? டேய் 960 crores ஆண்ட்வான் கிரியஸ்மான் from அட்லெட்டிகோ மேட்ரிட் டு எஃப்சி பார்ஸ். நான் வந்து எஃப்சி பார்சிலோனா டார்க்கெஸ்ட் டைம்ஸ் நான் வந்து பாத்திருக்கேன். நான் வந்து அந்த டார்க்கஸ்ட் டைம்ஸ்க்கு இவன் தான்டா காரணம். இல்ல அன்பயஸ்டா நான் வந்து ஒரு கிரிட்டிசிசம் கொடுக்குறேன். ஈஸிலி ஒரு வாட்டி பார்க்கலாம். அவன் வந்து அதாவது போக்பாவோட டிரான்ஸ்ஃபர் நீ கம்பேர் பண்ணிக்கோ, கிரியஸ்மேனோட டிரான்ஸ்ஃபர் அவன் நம்பர்ஸ் நீ எடுத்து பாரு. பார்சிலோனால இருந்தப்போ போக்பாவை நீ அப்படி பார்த்தனா, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, கிரியஸ்மான் மாதிரி ஒரு பிளேயர் வந்து அந்த நம்பர்ஸ் பண்றது, போக்பா வந்து இத பண்றது வியூவர்ஸ்க்கு ஸ்டாட்ஸ காட்டுவோம் நம்ம. இருங்க ஒரு நிமிஷம். கிரியஸ்மேன் மொத்தமே 30 கோல்ஸ் தான் பார்சிலோனா 30 கோல்ஸ் தான் அடிச்சிருக்கான். தம்பி இங்க வாங்க, தம்பி இங்க வாங்கப்பா. பார்சிலோனா மேல போறா, இது அட்லெட்டிகோ மேட்ரிட்ரா, இது மேல இருந்துச்சு பாருடா. பார்சிலோனா வெப்சைட்லயே போய் போடுவோம். டேய் 114 மேட்சஸ் பிளேட் 30. என்னடா ஒரு அவன் நம்பர் வந்து ட்ரெடிஷனல் நம்பர் 9 கூட இல்லையடா. அவன் ப்ளே மேக்கிங். அதனால தான் சொல்றேன். 48 மேட்ச் ஆடி இருக்கான், 15 கோல். அடுத்த சீசன் 51 மேட்ச் ஆடி இருக்கான், 20 கோல். சரி, நான் என்ன சொல்றேன், கண்டிப்பா நல்ல டிரான்ஸ்ஃபர் இல்ல, கொடுத்த காசுக்கு ஒரு தம்பி இங்க பாருங்க, டைட்டில்ஸ் பாருங்க, டைட்டில்ஸ். டேய் நான் தான் சொல்றேன்லடா, எங்க கிளப்போட இருக்கதுலே டார்க்கஸ்ட் பீரியட்ல வந்தான் அவன். ஒரு எங்களுக்கு எல்லா சொல்யூஷனுமே அவன். நீ தப்பா புரிஞ்சுக்கிற. உங்களோட கிளப்போட டார்க்கஸ்ட் பீரியட வந்தான் இல்ல தந்தான். இதெல்லாம் என்ன அடுத்து வரான் பாரு. அடுத்து வரவங்க எல்லாம் பத்தி பேச மாட்டாங்க. உன் மனசு இங்க பாரு, 2 பேர் மனசு திருப்தி அடையணுமா, தூக்கி போடுங்க. இவனை பத்தி நான் சொல்லல, இவனை பத்தி சொல்ல. அடுத்து எங்காலே ஒருத்தன் வரான், அவனை நீ சொல்றியா? நான் ஒத்துக்கிறேன். அடுத்து உங்கால 2 வரானுங்க. 2 வரானுங்க. 3 வரானுங்கடா. என்னடா பண்றது, பெரிய கிளப்னா இந்த மாதிரி ரேங்கிங் எல்லாம் வந்துகிட்டே தான். நீ சொல்லு, ஹாசார்ட் லெவலுக்கு ஒரு வர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபரா நீ சொல்லு. ஹாசார்ட் லெவல் கூட வேணாம்டா. ஆண்டனி, கைசடோ, லுக்காகு டு செல்சி அந்த அளவுக்கு வர்ஸ்டான்னு பாத்துக்கோ. இல்ல காய் ஹாவர்ட்ஸ், ஜாக் கிரீலிஷ் மாதிரி. டேய் நீ ஒரு மேட்ச் பாத்தியா அவன் பார்சிலோனா விளையாண்டது? ஒரு மேட்ச் கூட நீ பாத்துக்க மாட்டே. அப்போ வந்து யாருமே வாங்கல. எனக்கு பார்சிலோனா மேட்ச் பாக்குறது தான்டா. நீங்க பாத்து நீங்க எஸ்பானியலோடலாம் 2 கோல் வாங்கி டேய் பகவத், நீயும் ரெகுலரா லாலிகா பாப்ப. ஆனஸ்டா சொல்லு, ஒரு வாட்டி பாக்கலாம். டேய் ஒரு வாட்டி பார்க்கலாம். டேய் அதாவது அப்படியே நாகார்ஜுனால போட்டாலும் பெஸ்ட். ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நாகார்ஜுனாவோட மரியாதை போச்சுடா லோகேஷ்னால. பாருடா டேய் இல்ல என்ன கேட்டா அது வந்து டேய் சரண், நீயும் அப்போ ஆக்டிவா லாலிகா பார்சிலோனா காசு திருப்பி. டேய் என்னடா ஆண்டனி இருக்கிற லிஸ்ட்ல கிரீஸ்மான் வச்சிருக்கே, தூக்குடா. அதுக்கு ஆண்டனியை தான் நம்ம மேல போட்டு போடுவோம். டேய் இவன் வந்து அதாவது யூடியூப்ல வந்து ஹேட் ஸ்பீச்னு ஃபிளாக் ஆகி டிமானிடைஸ் பண்ணிடுவாங்க வீடியோ ரிப்போர்ட். எனக்கு ஜெனுவினா கிரியஸ்மேன் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் அந்த பிரைஸ்க்கு வந்து அவன் பார்சிலோனால ஜஸ்டிஸ் பண்ணானா எனக்கு தெரியலடா. அவன் ஏது நாகார்ஜுனாவோட பெஸ்டா வச்சுக்கலாம்டா. நான் அதுக்கு அதை விட நாகார்ஜுனாவோட. ஆனா ஜாக் கிரீலிஷ் செலவே ஆடலடா. டேய் ஜாக் கிரீலிஷ் செலவே ஆடலடா. அது நீ ஒத்துக்கணும், ஜெனுவினா நீ ஒத்துக்கணும்.
100 மேட்ச் விளையாண்ட ஒரு 100 மேட்ச் கிட்ட விளையாண்ட பிளேயர் 30 கோல் ஸ்ட்ரைக்கர் இவன். டேய் அவன் ஸ்ட்ரைக்கர் என்னடா அவன் நம்பர் 9 ஆடா ஆடுவான் அவன் என்னடா டேய் நம்பர் 9 டேய் ஆட மாட்டான்டா. அப்புறம் என்ன டேய் மத்துக்கிட்ட அவனை ஆட வச்சீங்க பார்சலோனா நம்பர் டேய் 9 அவன் நம்பர் 10 மாதிரி தான் நீ சொன்ன மாதிரி தான் அவன் நம்பர் 10 அவன். ப்ளீஸ்டா. டேய் சரி டேய் ஓகே. மினிமமா கிரீஸ்மேன் கிரீஸ்மேன் வந்து நீங்க ஓவர் பவர் டேய் பண்ணிட்டீங்க. ஐ ஓவர் வில் கிரீலிஷ்க்கு நாட் ஸ்மார்ட் அப்புறம் இல்ல. ஐ வில் அதனால நாட் டேக் இட் எனிதிங் லோவர் தென் ஹையஸ்ட் இன் எது நாகார்ஜுனா வாட்டியர் நோ வே லோயஸ்ட் டேய் எது டேய் நாகார்ஜுனா இல்ல டேய் இல்ல வாட்டியர். டேய் டேய் இல்ல ஆஹா எனக்கு கேன்சல் தெரிஞ்சு கேன்சல் நடுவுலடா டேய் ரியல் நடுவுலடா ரியல் வேட்ரட் அவங்க வேலையை காட்டுங்க ஏய் கேன்சல் சரி நான் நீங்களே நடுவுல வாசிடுறோம் நடுவுல ஒரு நிமிஷம் இருடா. டேய் நானே நடுவுல காசு திருப்பி கொடுறால இருந்து நீங்க ஓட்ஸ் சாப்பிட்டீங்க என் ஓட்டை. அதனால மேல கொண்டு வந்து அவனை நான் வந்து எது நாகார்ஜுனாவால வச்சிருக்கேன். டேய் இப்ப நீங்க மறுபடியும் நீங்க தான் சரி சொல்லணும். நீயே சொல்லு காய் ஹேவர்ட்ஸ் நம்பர்ஸ் என்ன செல்சில நீ சொல்லு 30 காய் கோல் ஹாவர்ட்ஸ் அடிச்சா நம்பர் என்ன 30 கோல் அடிச்சானா செல்சில அவன் எவ்வளவு 3 இல்ல வருஷம் ஒரு 10 அடிச்சிருப்பான். அப்போ எப்படி எதை டேய் வச்சுற அவனை மட்டும் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிப்பாங்க ஜெயிச்சு கொடுத்தாடா. கிரீஸ்மேன் டேய் கோப்பா டெல் ரே தான்டா ஜெயிச்சிருக்கான். டேய் டேய் அவ்வளவுதானே அப்ப இல்ல நீ எங்களால அப்படி முடிஞ்சது டேய் நீ அப்படி இது டைரக்டா என்னடா கம்பேர் இது டேய் இது அப்ப அந்த செல்சியோட சின்ன பெஸ்ட் கிளப்புக்கு சீசனும் ஏதாவது போயிட்டாங்க இப்ப பார்சலோனா பிரைட்டன் 100 வேர்ஸ்ட் மில்லியன் சீசனும் நீ டிரான்ஸ்ஃபர் கம்பேரே வாங்கினாங்கன்னா பண்ண இது என்னடா அநியாயமா இருக்கேடா ஏய் ட்ரோஃபி ஒரு பெரிய கணக்குடா. இவ்வளவு காசு கொடுத்து டேய் ஒரு பிளேயரை ட்ரோஃபி வாங்குற. கணக்கு தான்டா நான் என்ன கேக்குறேன்னா இப்ப டெக்லன் ரைஸ் கூட தான் ஒரு ட்ராஃபி கூட தான் ஜெயிக்கல வெளியே ஆனா பிளே பாரு டெக்லன் ரைஸ் அதுதான்டா கான்ஃபி டேய் கிரீஸ்மேன் கான்ஃபி இல்லடா கம்பேர் இப்ப பண்றான். ஏன் ட்ரோஃபி ஜெயிக்கலன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல ஆர்சனால முடியல ஜெயிக்கல ஏதோ சரி வரல அதே மாதிரி டேய் டேய் உனக்கு ஒண்ணு அது புரியுதா? டெக்லன் ரைஸ்னால பார்சலோனாவால ஜெயிக்க கிடையாது முடியாததுக்கு காரணமே அவங்க கிரீஸ்மேனை வாங்குனதுதான். ஹேட் ஸ்பீச் வேணாம்டா ஏய் இங்க பாரு, காய் ஹேவர்ட்ஸ் வந்து செல்சில 31 கோல்ஸ் அடிச்சிருக்கான், கிரீஸ்மேன் 30 கோல்ஸ். அதனால நாகார்ஜுனா கிரீஸ்மேன் அதான் 32 போட்டு கோல்ஸ் நாகார்ஜுனால வேணா ஒண்ணு பண்ணுவோம். 35 கோல்ஸ். ஹேவர்ட்ஸ்க்கு மேல கிரீலிஷ்க்கு கீழே. ஏய் அதுதான் கிரீலிஷ்க்கு அப்புறம் இதுதான் ஜெனுவின் இது கரெக்டா பிளேஸ்மெண்ட். நியாயம் எக்ஸாக்ட்லி. பண்றீங்க சரி ஓகே நெக்ஸ்ட் ஈடன் டேய் ஹாசர்ட் அவன் காசு திருப்பி கிரீலிஷ் குடுறா விடலாம் நல்லா டேய் இல்லடா அந்த டிரான்ஸ்ஃபருக்கு. ஈடன் ஹாசர்ட் காசை திருப்பி குடுறா நோ அது நம்ம எதுவும் பேச 0 மேட்சஸ் ஆக்சுவலா காசு திருப்பி அவன கொடுறா அவன ஃபர்ஸ்ட் டேய் வச்சுக்கோ. ஏய் இல்ல 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 வைக்கலாம் ஃபர்ஸ்ட் அவன் வைக்கலாம். டேய் ஏய் இல்லடா டேய் இல்லடா. அவன் டேய் 0 டேய் மேட்சஸ் பிளேட் டேய் 0 கோல் 0 அசிஸ்ட் 0 ட்ராஃபிஸ் டேய் 0 இவன் வந்து ரொனால்டோவோட ரீப்ளேஸ்மெண்ட்ரா. மட்டமா விளையாடுறது வேற விளையாடாம விளையாடவே விளையாடவே இல்ல இல்ல விளையாடவே இல்ல. டேய் ஆனா டேய் அதான் டேய் ஆனா அவ்வளவு செல்சில எனக்கு அப்படி ஒரு ரொம்ப பிளேயரை வந்து எனக்கு ரியல் மேட்ரிட் ரொம்ப கூப்பிட்டு ரொம்ப வச்சு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர் ஈடன் ஹாசர்ட் செல்சில இருந்தப்போ அதாவது ஆப்வியஸ்லி வேர்ல்ட்லே அவன் செல்சில இருந்தப்போ ஈஸிலி டாப் 5 பிளேயர்ஸ் வேர்ல்ட்ல ஆனா டாப் 3 டா அவன் செல்சில இருந்தப்ப. டாப் 3 ரொனால்டோ டாப் 3 மெஸ்ஸி ஹசார்ட்ரா. டேய் சரி டேய் ஓகே நீ சொல்லு நான் அப்புறம் டேய் பேசிக்கிறேன் டேய் விடு நான் அப்புறம் இல்ல இல்ல, பேசிக்கிறேன் ரியல் மேட்ரிட்க்கு 6 கோல்ஸ் அடிச்சிருக்கான்டா 4 இயர்ஸ்ல. ப்ளீஸ்டா. ஆனா இங்க பாரு இது ஒண்ணு என்னன்னா ஹசார்ட் வந்து கிரீஸ்மேனோட ட்ரோஃபிஸ் அதிகம். என்சோ பெர்னாண்டஸ் வந்து அவனோட டீம்மேட் பக்கத்துல ஒரு வாட்டி பார்க்கலாம். இல்ல நான் போடுறேன். இல்ல அவன் பிரைஸ் என்ன ஃபர்ஸ்ட் 1000 கோடி இல்ல தொட்டுச்சாடா. அவனும் 1000 கோடி ரொம்ப தொட்டுச்சாடா ஜாஸ்தி. இப்பயாச்சு. 1000 தொட்டுச்சுடா. இல்லடா என்சோ இல்லையா? வந்து 968 crores-ரா. 968 968 crores-க்கு என்ன கேட்டா ஒர்த்து வருமா டேய் எப்படா? டேய் 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 968 crores வச்சு என்னென்ன பண்ணலாம்னு தெரியுமா முதல்ல 968 உனக்கு? crores-க்கு ஒர்த்து வருமானா கண்டிப்பா கிடையாது ஆனா ஒரு வாட்டி பார்க்கலாம். மார்க்கெட் டேய் இல்ல எனக்கு தெரிஞ்சு கைசோட அவன் விட ஒரு வாட்டி கன்சிஸ்டன்டா பார்க்கலாவோட பெர்ஃபார்ம் டாப்டா. டேய் கைசோட விட கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கானடா என்சோ அதான்டா இந்த ஃபேஸ் டேய் ஆஃப் ஒரு வாட்டி அதான் பார்க்கலாம். டேய் நான் உங்களுக்கு போக்பாக்கும் கெஞ்சினேன்டா கைசேடோக்கும் நடுவுல என்சோ கைசோட எடு போடலாம்டா. நாகார்ஜுனால போடுங்கடான்னு கெஞ்சினேன்டா டேய் அவங்கள. இல்லடா இப்ப நம்ம வந்து என்சோவும் நம்ம எப்படி அசஸ் பண்ணோம்னா இப்ப அவன் வந்து 3 இயர்ஸ் ஆச்சா 3 இயர்ஸ் கிட்ட இருக்கு 3 இயர்ஸ் வந்து வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் வந்தான். ஆமா 3 இயர்ஸ் ஆயிடுச்சு 3 இயர்ஸ் வந்து மோர் தென் டீசென்ட் பெர்ஃபார்மன்சஸ்டா கன்சிஸ்டன்டா அதான்டா ஃபேஸ் ஆஃப் ஒரு வாட்டி பார்க்கலாம். டேய் நான் ஃபுல்லி பேசி முடிக்கிறேன் இது கன்சிஸ்டன்டா டீசென்டா விளையாடி இருக்கான் செல்சி வந்து போன சீசன் அதுக்கு முந்தின சீசன்லாம் அவங்களோட வேர்ஸ்ட்ல இருந்தப்போ கோல் பாமருக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது என்சோ பெர்னாண்டஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு சரியா அப்படி இருந்து இந்த ஒரு பீரியட் தாண்டி வந்துட்டு இதுக்கப்புறம் இப்ப இந்த சீசன் அவன் மேட்சஸ் பார்த்தனா பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கான். என்னன்னா அதாவது அவன் வேர்ல்ட் கப்ல எக்ஸ்ட்ராடனரியா விளையாண்டான். அதை வச்சுட்டு அவ்வளோ ஃபீஸ் கொடுத்து வாங்கிட்டு அவன் வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான். ஆனா கன்சிஸ்டன்டா கொடுத்தான். அதுக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம்ல டாப்ல வைக்கலாம். ஆனா அவனோட கான்ட்ராக்டே இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் விளையாடுவான். அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர் எந்த பேருக்கும் தானே பார்க்கணும். இப்ப சே ரொனால்டோ வந்து 3 இயர்ஸ்ல நீ போயிருந்தானா நம்ம யோசிப்போம்ல மை காட்ல போடுறது ரியல் 3 இயர்ஸ் இப்ப வரைக்கும்
இப்ப வரைக்கும் தான் நம்ம இப்ப டேய் பண்றோம். ஆஸ் ஆஃப் நவ் தான்டா இல்ல பார்க்க இல்ல இது முடியும். ஆஸ் ஆஃப் நோ போட்டா எக்கினிக்கு எங்க போடுவீங்க? எக்கிட்டிக்கு வந்து தூக்கி வைக்கவே வெளியே தான் கூடாது. டேய் போடணும். ஆஹா வெளியே டேய் வெளியே தான் கம்ப்ளீட்டா நியூலாம் நம்ம அசியூம் தான்டா பண்ணி ஆகணும். அவன் 3 அதான்டா வருஷம் ஆடி நான் அதான் சொல்றேன், ஒரு வாட்டி பார்க்கலாம் எல்லாரும், விஷ்ணுவை தவிர எல்லாரும் தான் சொல்றோம், ஒரு வாட்டி பார்க்கலாம். அவனோட ஃபேஸ் வந்து என்சோ பெர்னாண்டஸ். ஆஹா அதான் என்சோ பெர்னாண்டஸ் வைக்கலாம். எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு வாட்டி பார்க்கலாம் அவனோட லிஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் பாருங்க, அது கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணலாம். நீ பாரு, நீ ஒரு வாட்டி பார்க்கலாம்னு சொல்றப்போ போக்பா கைசடோ மாதிரியா அவன் ஒரு டிரான்ஸ்ஃபர் நீ சொல்லு, நீ ஆனஸ்டா சொல்லு. டேய் அவங்களோட எனக்கு என்னன்னா better போப்பா player. ஆஹா 100% எனக்கு என்னன்னா better போப்பா transfer. இருக்கட்டும், கைசடோ மட்டும் கீழே ஏது நாகர்ஜுனால போட்டுருங்க. டேய், இல்ல டேய், நான் அவன் என்ன சொல்றேன், Hate இந்த speech சீசன் அது. ஸ்டார்ட்ல இருந்து செல்சிக்கு என்சோ பெர்னாண்டஸோட கைசேடோ தான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். கண்டிப்பா கிடையாது. கைசடோ வந்து ஒரு டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? என்சோ பெர்னாண்டஸ் கிளப் வேர்ல்ட் கப்லயும் அவன் தான் சூப்பரா விளையாண்டான். அதாவது கைசடோ வந்து இந்த அடிதடி டேக்கிள்ஸ் பண்ணி டேய் அவன் கவர் போன சரி விட இந்த இப்ப அது இது டிபேட் ஆகும். ஒரு ஆப்வியஸா ஒன்னு சொல்ல, போன சீசன் பிரீமியர் லீக்ல என்சோவோட கைசேடோ தான் பெட்டர் மிட்ஃபீல்டர். போன சீசன் கண்டிப்பா கைசடோ பெட்டரா விளையாண்டான். வெரி ஆப்வியஸ். இருந்த 3 சீசன்ல என்சோ இருந்த 3 சீசன்ல ஆல்ரெடி ஒரு சீசன் கைசடோ அவனோட ஓவரா மத்த 2 சீசன் கைசடோவும் மத்த 2 சீசனும் ஃபுல்லா தான் இருந்தான். அவனும் முதல்ல இருந்தே தான் இருக்கான். 3 வருஷம் தான் விளையாடிட்டு இருக்கான். கைசடோ லேட்டா தான்டா வந்தான். என்சோ ஒரு வருஷம் வேணா குறையும்டா, அவ்வளவுதான்டா. 6 மந்த்க்கு அப்புறம் வந்தான்டா. 23 செல்சி ல பிளேயர்ஸ் வந்தான், என்னடா 23 ல இவ்வளவு வந்தான். பேசிட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான்டா முடியுங்க. வேர்ட்ஸ்க்கு அப்புறம் வருவோம். வேர்ட்ஸ்க்கு Words அப்புறம். டேய் எல்லாம் வேர்ட்ஸ் வேணாம். அப்படியே வெளியே தான் தான் அந்த இருக்கணும். ஸ்பெஷல் டேய் வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் தான் அந்த வெளியவே ஸ்பெஷல் குழந்தை. இருக்கலாம்டா. 1000 கோடி வேர்ட்ஸ் வந்து 1000 காசு கோடி திருப்பி கேட்க போவோம் பயர் லெவர்கூசன்ட்ட. 1000 ஃப்ராட் கோடி. எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே, வேர்ட்ஸ் அப்புறம் டேய் வரலாம். வேர்ட்ஸ் அப்புறம் வரலாம். வேர்ட்ஸ் எக்கிட்டி கிட்டிலாம் அப்படியே கீழேயே இருக்கட்டும்டா. அப்புறம் வரலாம். ஒண்ணும் நெக்ஸ்ட் தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஆப்வியஸ் but மை நான் காட் வந்து- ரகுமான் சார். டேய் ப்ளீஸ் டா டேய் நான் வந்து- ஜூட் பெலிங்ஹாம் நான் வந்து fraud இந்த சேனல்ல இருந்து ரிசைன் ஆயிருவேன். நான் வந்து பையன்டா. இனிமேல் சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ண மாட்டேன். பேசுவோம் இருங்க இருங்க. ஏய் வர்த்து வருமாடா. ஒரு வாட்டி பார்க்கலாம். டேய் போடா. வர்த்துடா இது வர்த்துடா இது வர்த்து இது வரணும்டா. actual டேய், worth. டேய் அவன் வந்து நீ டேய் அவன் சொல்ற- வந்த சீசன் டபுள்டா. டேய் மிட்ஃபீல்ட்ல இருந்து சொல்ற- 25 கோல் அடிச்சிருக்கான்டா. டேய் நான் சொல்றேன், நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். நான் இந்த என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். நான் வந்து ஜூட் பெல்லிங்ஹாம் ரியல் மேட்ரிக் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஜூட் பெல்லிங்ஹாம் ஹேட்டர் நான். ஓகேவா? வெள்ள சட்டை ஒன்ன தாண்டா என்ன லுக்கு. வந்த சீசன் வந்து ஒரு ஒரு மிட்ஃபீல்டருக்கு ஒரு இன்ஹியூமன் அமௌண்ட் ஆஃப் கோல்ஸ் அடிச்சான். கிளட்ச் கோல்ஸ் எல்லாமே. இப்ப நீ என்ன தெரியுமா, இதுதான் எனக்கு உன்கிட்ட பிடிக்காததே. நீ ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான விஷயத்தெல்லாம் உனக்கு பிடிக்காதவங்க பண்ணும்போது என்ன வந்து ஒரு இன்ஹியூமன் அமௌண்ட் ஆஃப் கோல்ஸ் அடிச்சாங்களா, ஏலியன் மாதிரி விளையாண்டா அவ்வளவுதான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். நான் சொல்லி முடிக்கிறேன் இரு. அந்த சீசன் சாம்பியன்ஸ் லீக்லடா, எல்லா சீசன் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் லாலிகாவும் ஜெயிச்சிங்களா? இல்ல கோப்பாடு டேய் லாலிகாடா அது. ஓ சாரி லாலிகா சாம்பியன்ஸ் லீக். லாலிகா சாம்பியன்ஸ். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தான். அவனோட டிரான்ஸ்ஃபர் ஃபீ என்னடா? 1016 கோடி. வேர்ட்ஸே 1000 1016 கோடி கொடுத்து ஜூட் பெல்லிங்ஹாம். என்னோட கேள்வி, போன சீசன் 1016 கோடிக்கு மதிப்புள்ள பிளேயர் மாதிரி விளையாண்டானா? இல்ல நான் என்ன கேக்குறேன் சரி, 2 சீசனுக்கு 2 சீசனுக்கு 500 கோடி வச்சுக்கிட்டா போன சீசன் 500 கோடி அளவுக்காக விளையாண்டானா? கிடையாது. அப்படியே நீ வைக்கிற இல்ல இது வரைக்கும் பாரு, அப்படிலாம் வைக்க கூடாது. டேய் சரி ஓகே, டேய் வேலுக்கு அப்புறம் ஒர்த்து வருமாடா? ஆனா வந்து ஒரு நிமிஷம் நான் சிம்பிளா ஒன்னு கேக்குறேன். கீழ தான்டா. ஏய் போடா. இல்ல நான் சிம்பிளா நான் ஒன்னு இல்ல டெக்லன் ரைஸ்க்கு மேல தான்டா டேய். ரொம்ப அநியாயம் பண்ணாத. டேய் ஒரு நிமிஷம் இருங்க, நான் சிம்பிளா சிம்பிளா ஒன்னு கேக்குறேன்டா. ஜூட் பெல்லிங்ஹாம் அந்த சாம்பியன்ஸ் லீக் வின்னிங் ஸ்குவாட்ல இருந்து தூக்குடா. ரியல் மேட்ரிட் சாம்பியன்ஸ் லீக் இப்ப வின் பண்ணுவாங்களா மாட்டாங்க? ஆமா 10 பேர் வச்சு கொஞ்சம் கஷ்டமாயிரும்ல. டேய் அதுதான் நான் சொல்றேன்ல, ஒர்த்து வருமா? ஓகே, ரைஸுக்கு கீழ தான் எனக்கு இருக்கணும். ஏய் அது கிடையாது ரைட். சரி அட்லீஸ்ட் பேலுக்கு கீழயாவது வைங்கடா. பேலுக்கு கீழ எப்படி வரும்? பேல்லாம் வந்து பிரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோன்னு வச்சா பேல்லாம் பயங்கரமா பண்ணாடா டேய். ஜூட் பெல்லிங்ஹாமோட நான் சொல்றேன், மார்க் மை வேர்ட்ஸ், ஜூட் பெல்லிங்ஹாம் will get exposed this season. ரெடியா இருந்துக்கோங்க இந்த வாட்டி. மார்க்லாம் பண்ணாதீங்க. டேய் அதாவது ஃபர்ஸ்ட் சீசன் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ்ரா. அது வந்து நம்ம டினையே பண்ண முடியாது.
அது ஆனா செகண்ட் சீசன் வந்து ஆக்சுவலா வந்து அவன் ஒரு மாதிரி ரொம்ப திணறனா. ஆனா இப்ப எப்படி ஆடுறான்னு தெரியல. நான் இப்ப ரியல் கேட்டா மேட்ரிட் டேய் மேட்ச் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் என்னால சீசன் கமெண்ட் இன்னும் பண்ண முடியல. விளையாடவே இல்ல அவன். உங்களோட ஃபர்ஸ்ட் சீசன் அதான் என்னால உங்களோட எனக்கு தெரியாது இந்த சீசன் அசஸ்மெண்ட் கிரைட்டீரியா வந்து பயங்கரமா கோல் அடிச்சான் கிளச்சா இருந்தான்றது. செகண்ட் சீசன் என்னடா அசஸ்மெண்ட் கிரைட்டீரியான்னு கேட்டா பால் ரிகவரி நல்லா பண்ணான்றீங்க. அதாவது இல்ல நீங்க இல்ல பால் நான் என்ன ரிகவரிலாம் நான் என்ன சொல்லக்கூடாது. கேக்குறேன்னா மிட்ஃபீல்டர்ரா. என்ன கேக்குறேன்னா நீ ஒரு மிட்ஃபீல்டர் கிட்ட இருந்து ஜூட் பெலிங்ஹாம் மாதிரி ஸ்டேச்சர்ல இருக்க ஒரு மிட்ஃபீல்டர் கிட்ட இருந்து உன் கிளப்ல விளையாண்டா நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவ? கோல்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். அவன் வந்து என்ன பாஸா போடுறான் ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஓடி அதாவது டேய் என்னடா அது பேசுற டேய் டேய் அவன் பாக்ஸ் ஜூட் டேய் பெலிங்ஹாம் வந்து ஒரு இன்ஜின்ரா அவன் டேய் இன்ஜின் இன்ஜின்ரா. சொல்லலாம். நீ இன்ஜின் என்னடா டேய் அவன் ஒரு லாங் பால் நல்லா போட்டு நீ பாத்திருக்கியாடா? டேய் என்னடா பேசிட்டு இன்ஜின் இருக்க? கிட்ட எப்படா நீ லாங் பால் அதுதான்டா நான் கேட்ப? சொல்றேன். அதுதான் அதாவது டேய் இல்ல நீ நம்ம வந்து ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு டீமோட இன்ஜின் வந்து ஜூட் பெலிங்கம்னு சொல்றேன்னா அது உனக்கு தான்டா அசிங்கம். டேய் டேய் இங்க பாரு ஆஃபென்சிவா டேய் அவன் எவ்வளவு ஆஃபென்சிவா சான்ஸ் கிரியேட் பண்றான் தெரியுமா? டேய் ஆஃபென்சிவா சூப்பர் மிட்ஃபீல்டர்ரா. அவ்வளவுதான் அவ்வளவுதான். இந்த சீசன் எக்ஸ்போஸ் ஆவான். நீங்க வேணா பாருங்க. ஆமா அது வந்து பாப்போம் 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 பாப்போம். சரி ஓகே. அதான் இந்த அடுத்த வருஷம் சீசன் நம்ம வந்து ரியாக்ட் மேட்ரிட் பண்ணுவோம்டா. ட்ரிபிள் இன்கமிங் பட் பாப்போம். டேய் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். எங்க கிட்ட மட்டும் அடுத்த வருஷம் நம்ம ஜெயிச்சு ரியாக்ட் என்ன வேணா பண்ணுவோம்டா. பேசிக்கோங்க. ஓகே ஓகே டேய் மூவிங் நம்ம ஆன். ரியாக்ட் பண்ணுவோம் அடுத்த நெக்ஸ்ட் வருஷம். பேசுறதுக்குலாம் பெருசா ஒண்ணும் கிடையாது. ஆஃப் கிளம்பல ஆமா ஆமா வேண்டியது முடிஞ்சு காசு காசு கொடுக்க முடிஞ்சு. போறா. டேய் அட்லெட்டிகோ மேட்ரிட் ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? எனக்கு தெரிஞ்சது என்னன்னா அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்து ரொனால்டோ கொடுத்த டிராமாவால அவனுங்களால என்ன டேய் பண்றாங்க? எவ்வளவு டேய் எதுல இருந்தா அவன் அத்லெட்டிகோ மேட்ரிட் அவ்வளவு காசு பென்ஃபிகா பண்ணான்? பென்ஃபிகா பென்ஃபிகாடா? 1018 கோடியா? ஆமாடா. டேய் ஆனா நாகார்ஜுனால கூட வைக்கலாம்ல இவனை. இல்ல இல்ல டேய் ஜுவாவ் டேய் ஃபெலி டேய் அதாவது அவன் எங்களுக்கு அந்த லோன் விளையாண்டான் தெரியுமா? அது வந்து அவனோட அட்லெட்டிகோ கெரியர் விட நல்லா இருந்துச்சு. ஆமா அது வந்து கம்பேரே பண்ண முடியாது. எங்களுக்கு அவன் டேய் லோன் ஆனா வந்து அட்லெட்டிகோ ஆனா ஜெனுவினா பாவம்டா. அவன் எவ்வளவு லாங் கான்ட்ராக்ட்லாம் 7 வருஷம் கான்ட்ராக்ட் சைன் டேய் பண்ணான்ல செல்சிக்கு வந்து அத்லெட்டிகோ. செல்சில இருந்து எங்கேயோ போய் இப்ப லோன் விளையாடிட்டு இப்ப வேற எங்கேயோ போயிட்டானேடா. இப்ப அல்நாசர் அல்நாசர்ல போயிட்டான். இருக்கான்டா. அல்நாசார்ல இருக்கான்டா. இது அல்நாசர்ல லோன் இருக்கான்டா. எங்க டேய் போனான் செல்சில இருந்து? ஏசி மிலான் ஆ ஏசி மிலான் போனான்டா. டேய் ஏசி பாவம்டா டேய். மிலான்ல போயிட்டு இன்னொன்னு அடுத்து அவனை பக்கத்துலயே பையன் வரான். டேய் ஃபெலிக்ஸ் டேய் ஆக்சுவலா டேய் டேய் நாகார்ஜுனால வைக்கலாம்டா. டேய் ஃபெலிக்ஸ் அட்லெட்டிகோக்கு என்னடா பண்ணான்? டேய் என்னடா ஒண்ணுமே பண்ணலையேடா. பேசிருக்கீங்க டேய் டேய். அட்லெட்டிகோ சிஸ்டம்க்கும் ஃபெலிக்ஸ்க்கும் சம்பந்தமே இல்லையேடா. அவங்க வந்து 11 at the back விளையாடுவாங்க. பட் ஆனா அவன் எனக்கு வந்து கேப்ல ஹேவர்ட்ஸ் மேல வச்சுட்டு ஃபெலிக்ஸ் கீழ வைக்க உறுத்துது ஒரு டேய் மாதிரி. பெலிக்ஸை விட ஹேவர்ட்ஸ் நல்ல பிளேயர் அதனால அப்படியே பண்ணிருக்கான். இவன் நல்ல வேற பிளேயரான்றதுலாம் இல்ல. அவன் ஜி செல்சில ப்ளீஸ் ஜி பெர்ஃபார்ம் பண்ணது வந்து பெட்டர். இவன் அட்லெட்டிகோல பெர்ஃபார்ம் பண்ணதை விட கண்டிப்பா. சரி டேய் ஃபெலிக்ஸ் கொட்டினியோ வச்சுட்டீங்களா? டேய் வேற ஏதாவது குட்டினியோ எல்லாம் எது பேசணுமா? கொட்டினியோ வச்சுக்கோமா நாகர் டேய் எதுவும் பேசுறது எது இல்ல. நாகார்ஜுனால போடுங்கடா டேய் ப்ளீஸ்டா டேய் எது என்னடா கொட்டினியோவையா? டேய் டேய் அநியாயம்டா இது. இந்த லிஸ்ட் நீ பாடுறா. இந்த லிஸ்ட்ல அக்யூஸ்ட் மாதிரி இருக்காங்கடா இருக்கவங்க எல்லாம். குட்டினியோ அப்படிலாம் விளையாடலடா. ஒரு 10 கோல் டேய் 15 கோல் நல்லா அடிச்சான். கொட்டினியோஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அட் ஹிஸ் டைம் அட் பார்சிலோனா வாஸ் அகைன்ஸ்ட் பார்சிலோனா. டேய் சரிடா சரி. டேய் ஆனா டேய் எங்க எங்க டேய் சிங்கக்குட்டியை தூக்கிட்டு டேய் போயிட்டீங்களா? டேய் டேய் வாஸ் இட் a good transfer? No. Was it a bad நோ transfer? Yes. எஸ் Definitely எஸ் yes. ஆனா காசு திருப்பி குடுறா. நீ வந்து உனக்கு இவ்வளவு செலவு பண்ணதுக்கு ஒத்த பைசா கூட நீ லாய்க்கு இல்லைன்னு நான் சொல்லுவேனா? கண்டிப்பா டேய் as a நாங்க Barcelona சொல்லுவோம். fan நான் தான்டா எனக்கு இதுல எனக்கு ஒண்ணே மோஸ்ட் ஒண்ணு சொல்லவா? அதாவது எனக்கு அடிபட்டதே கொட்டினியோ நான் தான்டா. எனக்கு கொட்டினியோ பார்சிலோனால ஒரே ஒரு ஞாபகம் தான் இருக்கு. அந்த அந்த ஒரு இன்சைட் ஒரு டேய் ஆல்வேஸ் கொட்டினியோ அது கோல் மாதிரி ஒண்ணு டேய் இருக்கும். அந்த ஒரு சீசன் ஈஸிலி பார்சிலோனா செகண்ட் பிளேஸ் பிளேயர். அந்த 2018-19 மெஸ்ஸி அந்த சாம்பியன்ஸ் லீக் டேய் செமிஃபைனல் நீ சொல்ல இதே தானே வேற யாருக்கோ சொன்ன? கிரேஸ்மேன். கிரீஸ்மேனுக்கு டேய் போடா அது வேற என்னடா எல்லாரும் சீசன்டா. இதே அது சொல்ற? அது வேற டேய் சீசன். இரு டேய் நான் என்ன சொல்றேன், ஜெனுவினா நாங்க காசு தரோம், நீங்க எனக்கு கொடுத்துருக்கலாம் திருப்பி. உங்களுக்கு புரியுதா? இவன் யார பத்திடா பேசிட்டு இருக்கான்? டேய் ஐயோ அத டேய் நான் டேய் காசு திருப்பி டேய் கொடுக்கலாம், நீங்க வந்து லிவர்பூல் நான் கொடுத்துருக்கலாம்னு நான் சொல்றேன். சொன்னது எல்லாமே வேலிட் பாயிண்ட்ஸ்டா. 2018-19 சீசன் சூப்பர் சீசன். அதுக்கு அடுத்த சீசன் வந்து ரொம்ப சுமாரா கூட விளையாடல. கொஞ்சம் கன்றாவே விளையாண்டான். அதுக்கு அடுத்த சீசன் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். அது பேன் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி எங்கேயோ லோன்ல விளையாடிட்டு இருந்தானே ஆஸ்டன் வில்லால ஆஸ்டன் வில்லா லோனு, அப்புறம் ஆஸ்டன் வில்லாவே பெர்மனண்டா போயிட்டு வாங்கிட்டாங்க. டேய் அப்புறம் அப்புறம் டேய் கத்தார் போனான்டா. ஆமா டேய் ஃபெயில்டு டிரான்ஸ்ஃபர், நோ டவுட் அபவுட் தட். பட் தென் டேய் நான் வந்து என்னன்னா இது ஓட்ஸ தாண்டி என் மனசாட்சின்னு ஒண்ணு கிடையாது. என் மனசாட்சி டேய் வந்து ஃபெலிக்ஸ் அசாடா இது இந்த கொட்டினியோ வந்து ஃபெலிக்ஸ் இந்த டேய் பேரை விட்டு தூக்க முடியாது. ஃபெலிக்ஸை விட மட்டமா விளாண்டான்டா விஷ்ணு. டேய் போடா. டேய் 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 வேணா டேய் பிலிக்ஸை ஃபெலிக்ஸ் விட மட்டமா போட்டுக்கலாம். டேய் ஃபெலிக்ஸ் அட் அட்லெட்டிகோ விட குட்டினியோ மோசமா? டேய் என்னடா பேசுறீங்க? ஆமாண்டா ஃபெலிக்ஸ் என்ன டேய் டேய். ஒரே ஒரு மேட்ச் சொல்லு ஃபெலிக்ஸ் நல்லா விளையாண்டது. நான் சொல்லுவேன் ஒரு மேட்ச். டேய் நீ கொட்டினியோ சொல்லு. நான் சொல்லிட்டு டாட்டனம் ஹாட்ஸ்பர் சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல். அந்த மேட்ச் தான் பாரு நானும் சொல்றேன். அந்த ஹாட்ஸ்பார் மேட்ச் தான் மேட்ச்லாம் நானும் யாரு சொல்றேன். பாப்பா? டேய் நீ ஒரு இப்ப இத மேட்ச் சொன்னா கூட நாங்க இல்லடா எப்படி? உங்களுக்கு. ஒரு மேட்ச் கூட இல்லடா உங்களுக்கு. ஜுவா ஃபெலி டேய் ஜுவா ஃபெலி, லுக்காக்கு,
கோலோ முவானி, ஆண்டனி, ஹாசார்ட் இவங்க எல்லாரும் கம்பைண்டா குட் பெர்ஃபார்மன்சஸ் அந்தந்த கிளப் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த அளவுக்கு குட்டினியோ பார்சலோனா கொடுத்திருக்கான். நான் வந்து கொடுமையா அந்த மேட்ச் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பேன், கஷ்டமா இருக்கும் அந்த. ஆனா இது வந்து வோட்ஸ் கணக்கு தான். நீங்க சொல்ற இடத்துல நான் போடுறேன் ஓட்ஸ். என்னோட ஓட்டு வந்து காசை திருப்பி கொடுறாக்கு. என்னோட ஓட்டு வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். டேய் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம். டேய் அவன் பிரைஸ், டேய் ஷரண் அவன் பிரைஸ் என்ன? அவன் பிரைஸ் வந்து 1080 கோடி. இங்க பாரு, டேய் அவ்வளவுதான். முகேஷ் அம்பானி பையனுக்கு 10 வாட்டி கல்யாணம் பண்ணலாம்டா கூட்டியோ கொடுத்த காசை வச்சு. ஏய் அவன் 5000 கோடிடா அவன் கல்யாணம். 100 கோடின்னு சொன்னாங்க. 100 கோடிடா. 100 கோடியில சொந்தக்காரங்களே 100 கோடி ரூபாய் கல்யாணம் பண்ணாங்க. டேய் அவன் வாட்ச் மட்டுமே அவ்வளவு கோடிக்கு வாங்கி கொடுத்திருப்பான்டா ஏதோ அந்த செலிபிரிட்டி. சரி அப்ப நான் தப்பா. சரிடா, 5000 crores. நான் வந்து ஆக்சுவலா அடுத்து. இன்னும் கொஞ்சம் டைவர்சிட்டி இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். நெக்ஸ்ட் ஈசாக்கு கொஞ்ச நேரம் விட்டுருவோம். கடைசில தள்ளு. டேய் அடுத்து வாங்க மறுபடியும் காசு திருப்பி கேக்குவோம் வாங்க. டேய் எது நாகார்ஜுனாவா தான்டா போலாம். எது நாகார்ஜுனாடா. ஏய் இல்லடா ஒரு வாட்டி பார்க்கலாம்டா. ஆக்சுவலா ஒரு வாட்டியே பார்க்கலாம். ஆனா இல்ல இதே எப்படின்னா ஒரு வாட்டி பார்க்கலாம் வந்து டெம்பெலேவோட பெஸ்ட் கேம்ஸ் எல்லாம் வந்து டெம்பெலே தான் இந்த மேட்சோடயே பெஸ்ட் பிளேயரா இருக்கும். இல்ல ஆனா டெம்பெலேவோட இப்ப நான் பார்சிலோனா ஃபேன், என் ஸ்டாண்ட் விட்டு நான் வரவே மாட்டேன். எது நாகார்ஜுனாவை தான் அவனை விட மாட்டேன் நான். இப்போ விஷ்ணு 2021 சீசன்ல பேலன் டார் வின்னர் இவன். டேய் அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுடா. அது PSG. ஆமா இந்த வருஷம் பேலன் டார் வின்னர். என்ன பேசுறீங்க? டேய் அது PSG-ல தானடா. அதுக்கு டேய் அவன் அந்த டிரான்ஸ்ஃபர் மட்டும் தான் நம்ம ரைட் பண்றோம். அதான் அதுக்குன்னா ஒரு வாட்டி பார்க்கலாம். எது நாகார்ஜுனா? டேய் 6 சீசன் விளையாடவே இல்ல. டேய் 6 சீசன் விளையாடவே இல்ல. அதுல கம்பைண்டா எல்லா மேட்சும் சேர்த்தா கூட ஒரு சீசன் அளவு மேட்ச் தான் வரும். கண்டிப்பா விளையாடவே இல்லடா. அதான் ஒரு சீசன் நல்லா காசு திருப்பி விடுறால போடுங்க அவனை. இப்ப நம்ம ஒண்ணு சொல்ல முடியாதுல. இப்ப ஆண்டனி வந்து 3 years டவுன் தி லைன் அவன் பெட்டரா விளையாடி இருக்கலாம்ல. அந்த டென்ஷன் ஆகாதடா. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அப்ப அசார்ட் கூட தான் 5 வருஷம் மட்ரிட்ல இருந்தான். இன்னொருக்கு போருக்கு வேற ரெடி ஆகும்டா.